இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இந்த தக்ஷாசினியும், இந்த கார்த்திகேயன் திட்டம் போட்டு நம்ம கௌதம பழிக்கு பழி வாங்கிட்டாங்க. ஏன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு எந்த ஒரு சொத்து மதிப்புக்கும் வந்துட்டு உரிமை கொண்டாடக்கூடாது. அந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்துட்டு கண்டிப்பா எனக்கு தான் வரணும்னு இந்த தக்ஷாசினி இப்படி ஒரு சதி திட்டத்தை போட்டது மட்டும் இல்லாம, அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி ஒரு சிக்கலையும் வந்துட்டு உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு போட்ட கையெழுத்தில் எதுவுமே செல்லாது. இந்த தக்ஷாசினி கார்த்திக்கும் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. அது மட்டும்தாங்க செல்லும். ஏன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம கௌதமுக்கும் அந்த ஒரு வீட்டில் இருக்கிற மொத்த சொத்து மதிப்புக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது எல்லாமே நம்ம கார்த்திக்கு தான் சேரும் அப்படின்றது மட்டும் கள்ளங்கடவுமே இல்லாமல் தெளிவாக வந்துட்டு எழுதி வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் நடு தெருவுக்கு தான் போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளே போனபோது நம்ம இலக்கியாவோட மனசு வந்துட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்துட்டு என்னமோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறாங்கன்னு தாங்க நம்ம ஜானகம்மா கோயிலுக்கே போயிருந்தாங்க. ஆனால் அந்த கோயிலே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ எல்லாமே முடிச்சுட்டு வந்தப்போ இந்த ஒரு வீட்டில் இந்த பைரவி ரொம்பவே இலக்காரமாக பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது கௌதம், பார்த்து இருந்துக்கா. ஏன்னா கை கேட்டினது வாய் கேட்டாமல் போயிட போகுது. நீ வந்துட்டு ரொம்பவே ஒரு ஆணவத்தில் இருந்துட்டு இருக்க. அந்த ஒரு 200 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நீ தான் உரிமையாளர் அப்படின்னு. ஆனால் அது ஒரு செகண்டில் வந்துட்டு காணாமல் போயிட போகுது அப்படின்னு அவ்வளோ இலக்காரமாக பேசுகிறாங்க. இப்போ தாங்க நம்ம இலக்கியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு வேலை இவங்க எல்லாருமே ஒரு சதி திட்டத்தை போட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பு வச்சுட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம இலக்கியாவோட மனசு ரொம்பவே ஆழமாக யோசிக்க தோணுது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்களான்னா அந்த பாம்புக்கு கூட விஷம் இருக்குது அப்படின்றதாங்க உண்மை. இந்த சொந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த ஒரு வீட்டில் விட்டு நம்ம இலக்கியாவை வெளியே அனுப்பணும் அப்படின்னு தாங்க அந்த ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஆலோசனை இருக்குது. இந்த பைரவியாக இருக்கட்டும், இல்லை இந்த அஞ்சலியாக இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராடு வேலையை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஜானகி அம்மாவுக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணுங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்திங்களன்னா நம்ம இலக்கியம் வந்துட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆரம்பத்துலேயும் இந்த கௌதமுக்கும் இந்த ஜானகி அம்மாவுக்கும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சிக்கல் வர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம கௌதமுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பேப்பர், அந்த ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னு நினச்சதும் ரொம்பவே வந்துட்டு கண் கலங்க போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த கௌதம் இருந்துக்கிட்டு இந்த அண்ணனை பாரு, தம்பியை பாரு, நீ வந்துட்டு உன்னுடைய சொத்து மதிப்பு எனக்கு ஒன்று கூட தேவையில்ல கார்த்திக், நீ வந்துட்டு அவங்கள விட்டுட்டு தனியாக நீ இந்த ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வா, கண்டிப்பாக நான் வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்றேன் அப்படின்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த தக்ஷாசினி கூடயும் இந்த எஸ்எஸ்கே கூடயும் நம்ம கார்த்திக் வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட வந்துட்டு பிடிக்கலைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டுங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.